This is NCERT Class 10 Maths in Tamil Ma, and also Chinese Maths is my channel's name. Like, share and subscribe my channel, and also press on the bell button for further notifications. Dear, this is Triangles chapter exercise 6.5 11th sum. An aeroplane leaves an airport and flies due north at a speed of 1000 kilometers per hour. It is due north. It is traveling at a speed is equal to 1000 kilometer per hour. It is given. At the same time, another aeroplane leaves the same airport and flies due west. It is due north. It is due west. West means this side. Due west. This is due north, and this is S1. Next is flies due west at a speed of S2 is equal to 1200 kilometers per hour. Understood? Next one, how far apart will be the two planes after 1.5 hours? After 1.5 hours, how far it will be? That is the distance they are asking. What is the distance covered by these two aeroplanes after traveling due north and due west in 1 hour? Understood? In 1.5 hours. 1.5 hours they are asking. But we know that speed is equal to, listen carefully dears, speed is equal to distance by time. We have to find out only distance. Therefore, speed into time is equal to distance. This is the formula we have to use here. Speed is equal to 1000. Therefore, S1 is equal to, I'll write in a specified manner. S1 is equal to 1000 into T. T என்ன ராஜா இங்க 1.5 hours. அப்போ 1.5 hours 3/2 எழுதலாமா? 1.5 hours 2 ones are 2, 2 plus 1 3, 3/2 hours. அப்போ நான் இப்படி எழுதும்போது இது வந்து இது அடிக்கும்போது 500. அப்போ 1500 5 3s are 15 தான், அதனால 1500 டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். இது வந்து என்னது? இது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸு. இது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் கவர்டு பை திஸ் ஒன். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் D2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 3/2. இதையுமே கவர் பண்ணும்போது 600 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 1800 கிலோமீட்டர்ஸ். இப்போ இது வந்துருச்சு. D1 கிடச்சிருச்சு, D2 கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, we are asked to find out what? என்ன கண்டுக்க முடியும்? How far apart will be the two planes after 1.5 hours? After 1.5 hours இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ D1 இது இவ்வளோ தூரம், அதாவது இது இப்படி போகுது, வெஸ்ட்டுக்கு இது இப்படி போகுது. நல்லா கவனிச்சுக்கோ. D1 இங்கே இருக்குது, D2 இங்கே இருக்குது. How far they will be? இங்கே இந்த பொசிஷன் இங்கே, இது இங்கே. அப்போது புரியுதா? இதோட பொசிஷன் இங்கே. அப்போ D1 இது D2. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் இது தான் கேட்டிருக்காங்க. புரியுதாம்மா? அப்போ இது D1 வந்து 1500, இது வந்து 1800. டியூ வெஸ்ட்டு, இது டியூ நார்த்து. நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் D1 D2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வேணால் ஓன்னு வச்சுக்கலாம், OD1 squared plus OD2 squared, that is equal to OD1 squared என்ன 1500 the whole square plus 1800 the whole square, that is equal to 1 2 3 4 times 15 15s are 225 plus 18 18s are 324 0 0 0 0. We have 9 4 zeros 4 டா. அப்போ 549. D1 D2 அதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. இப்போ 549 ரூட் கண்டுபிடிச்சா உனக்கு வருமா வராதான்னு தெரியணும். இப்போ 549 ரூட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ரூட் கண்டுபிடிக்கும் போது 5 9 + 9 18. அப்போ 3ல் வரும் இது. அப்போ 3ல் போச்சுன்னா 3 1s are 3மா, 24னா 8 டைம்ஸு. அண்டர்ஸ்டுட்? 24னா 8 டைம்ஸ்ப்பா 3. இதை திருப்பியும் 3ல் போட்டுனா 3 6 18 1. அண்டர்ஸ்டுட்? இப்போ இதோட நின்று போச்சு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை என்ன செய்யலான்னா, இது ஸ்கொயர்னால இது ரெண்டு புரிது தள்ளி வரணும். 3 வந்து இங்கே பாரு, ரூட் ஆஃப் 3 squared into 61 into 10 squared.
இதை 10 ஸ்கொயர் எழுதலாமா? இது ஒரு 10 ஸ்கொயர், இது இன்ட்டு 10 ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ என்ன வெளியில் எடுத்து எழுதும்போது எப்படி கண்ணா எழுதணும்? 3 இன்ட்டு 10 into 10 root of 61, that is equal to 300 root of 61 meters. Kilometers, kilometers. They have covered a distance of root of, இதை root போட்டுக்கிறேன். ரூட் போடும்போது ஸ்கொயரும் இதுவும் அடிஞ்சிரும். அப்போ therefore d1 d2 ஓட டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டுட்? 300 ரூட் ஆஃப் 61 கிலோமீட்டர்ஸ். நல்லா கவனிமா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்போ 1000 இப்போ d1 இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு அந்த 1.5 ஹார்ஸ்குள்ளார கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீ பார்க்க போகிற. அந்த 1.5 ஹார்ஸ்குள்ளர்னா 3/2. அப்போ 1000 இன்ட்டு 3/2 வந்து 1500 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி 1200 கவர் பண்ணுறது 1800 கிலோமீட்டர்ஸ். அப்போ இங்கே டியூ நார்த்துக்கு போயிடுச்சு, இங்கே டியூ வெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறேன்? சாரி, தட் இஸ் பை பித்தாகரஸ் தியரம். அதையும் எழுதிடுறான். பை பித்தாகரஸ் தியரம் வி ஹேவ் ஹியர். இப்போ இது ஆக்சுவலாக இப்போ இது உனக்கு புரியறதுக்காக தான் இங்கே எழுதுகிறேன். பட் அங்கே நீ வந்து கடகடன்னு இதை சால்வ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிக்கத்தான் நீ பார்க்கணும். அண்டர்ஸ்டுட்? இப்போ 2 0க்கு 4 0, 18 வந்து 324, 15 வந்து 225. இதெல்லாம் 30 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நல்ல ஸ்கொயர்ஸ் வந்து 30 வரைக்கும், க்யூப்ஸும் 30 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டுட்? d1 d2 த ஹோல் ஸ்கொயர். ரூட் எடுத்தோம்னா ரூட் டூ ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும்டா. தேர்ஃபோர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 61 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர். அப்போ ஏன் 10 ஸ்கொயர் போட்டிருக்க? இங்கே 2 0க்கு ஒரு 10 ஸ்கொயர், இந்த 2 0க்கு ஒரு 10 ஸ்கொயர். 549 can be written as 3 into 3 into 61. Understood? Therefore 3 squared into 61. புரியுதாமா? அப்போ 300 into root of 61 is kilometers. Understood? They are travelled. Thank you dears.